தியாகோன் பென்சமின் 4ஆம் நூற்றாண்டில் பெர்சியாவில் பிறந்தார். 4ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் பெர்சியன் அரசர்களால் வேதகலாபனைக்குள்ளாகினர். பெர்சிய அரசரான சாப்போர் தொடங்கி அவர் மகன் ஐடேகர் அவரைத் தொடர்ந்து அவர் மகன் வாரணாஸ் காலத்திலும் கிறிஸ்தவர்கள் மிகுந்து துன்பத்திற்கும் கொடுமைக்கும் உள்ளாகினர். அவர்களுள் அதிகம் கொடுமைக்குள்ளாக்கியவர் தியாகோன் பென்சமின். கிறிஸ்துவை போதித்ததால் அவர் சிறையிலடைக்கப்பட்டார். சிறையில் அவர் அனைத்து கொடுமைகளுக்கும் உள்ளாகினார். கிறிஸ்தவர்களை ஆதரிக்கும் கான்ஸ்டாண்டினோபிள் அரசனின் பரிந்துரையாலும் தியாகோன் பென்சமின் இனி போதிக்க மாட்டார் என்ற அவரின் உறுதிமொழியாலும் வாரணாஸ் அவரை விடுவித்தார். சிறையிலிருந்து விடுதலையான பென்சமின் பெர்சிய நாட்டின் வீதிகளில் மீண்டும் போதிக்கத் தொடங்கினார். கி.பி. 424ஆம் ஆண்டில் தியாகோன் பென்சமின் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். மீண்டும் அடி, உதை மற்றும் துன்புறுத்துதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார். கிறிஸ்துவை போதிப்பதை கைவிடுமாறு அறிவுறுத்தப்பட்டபோது தான் கிறிஸ்துவை போதிப்பதற்காகவே வாழ்வதாகவும் அதனால் எத்தகைய துன்பத்தையும் ஏற்றுக்கொள்வதாயும் உறுதியுடன் கூறினார். கடைசிவரையிலும் அவர் கிறிஸ்துவை மறுதலிக்கவே இல்லை. சிறையில் நாளும் சித்தரவதைகளுக்குள்ளாகி சிறையிலேயே மரித்தார்.